அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம 3 நாட்களில் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பரக்கத் ஏற்படுறதுக்காக ஓதக்கூடிய ஒரு சூறாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 ஆயத்துகளுமே வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆயத்துகளாக இருக்குது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்ற சத்தம் கேட்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்துருக்காங்க. அப்போது அங்கே ஒரு மலக்கு வந்திருக்காங்க. அந்த மலக்கு இது வரைக்கும் பூமிக்கு வந்ததே கிடையாது. அந்த மலக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிய பின், அல்லாஹ் உங்களுக்கு 2 பிரகாசத்தை நன்மாராயமாக கொடுத்துள்ளான், எனவே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2 விஷயங்களையும் அல்லாஹ் இதற்கு முன்பு யாருக்கும் கொடுத்ததில்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அது என்னவென்று கேட்கும்போது, முதலாவது சூரா ஃபாத்திஹா, இரண்டாவது சூரா பக்கராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள் என்று அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது, எந்த வீட்டில் சூரா பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு சைத்தான் குடியிருக்க மாட்டான். அதனால் நம்ம இந்த ஆயத்துக்களை தொடர்ச்சியாக ஓதி வர்றதுனால நம்ம வீட்டில் சைத்தானோட ஊசலாட்டங்கள் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பரக்கத் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் அமைதி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் ஷைத்தான் குடியிருக்கிறது தான். இந்த 2 ஆயத்துகளையுமே தொடர்ந்து ஓதி வர்றது மூலமாக நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சண்டைகள் நீங்கி பரக்கத் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நம்ம இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் அதனோட தமிழ் அர்த்தத்தையும் பற்றி பார்ப்போம். இந்த 2 ஆயத்துகளுமே ஆமன ரசூலு அப்படின்னும் அழைக்கப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஅமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹ் லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தஹ்னா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹ் வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபங்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். பொருள்: இத்தூதர் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார். நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள். அல்லாஹ்வையும் வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள். அவனது தூதர்களில் எவரிடையேயும் பாரபட்சம் காட்ட மாட்டோம். செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவா, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம். உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு எனக் கூறுகின்றனர். எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான்.
அவர் செய்த நன்மை அவருக்குரியது, அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழையை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. நீயே எங்கள் அதிபதி, உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக. கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் அதிகமான செல்வத்தையும் வழங்குவானாக. ஆமீன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.